வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. முன்னாள் எம்எல்ஏ கோவை தங்கத்தின் மகள் வால்பாறை தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு. கோவை மாவட்டம் வால்பாறை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான காலம் சென்ற கோவை தங்கத்தின் மகள் ஸ்ரீ சத்யா கோவை தங்கம் திமுக சுற்றுச்சூழல் அணியின் கோவை மாநகர் மாவட்ட அமைப்பாளராக களப்பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் பணிகள், தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தல் பணிகள், 2024 கோவை மற்றும் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தேர்தல்களில் பகுதி வாரியாக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு சிறப்பாக தேர்தல் பணிகளை மேற்கொண்டார். மேலும் சுற்றுச்சூழல் அணி சார்ந்த பல சமூக அரசியல் பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார். கழக மேற்கு மண்டல பொறுப்பாளரான முன்னாள் அமைச்சரான பி. செந்தில் பாலாஜியின் தீவிர ஆதரவாளரான இவர் கோவை மாநகர பகுதிகள் மட்டுமின்றி வால்பாறை தொகுதியில் தீவிர களப்பணிகள் மற்றும் பல்வேறு சமூக பணிகளை மேற்கொண்டு வருகிறார். கழக தலைமைக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் அரசு அதிகாரிகள் இடையே மட்டுமின்றி வால்பாறை தொகுதி மக்களிடையேயும் நல்ல பரிச்சயமானவராக விளங்கும் இவர் நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வால்பாறை சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வாய்ப்பு வேண்டி தனது விருப்ப மனுவினை கடந்த 1/3/2026 ஞாயிற்றுக்கிழமையன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சமர்ப்பித்தார். இந்நிகழ்வின் போது திமுக வர்த்தகர் அணி துணை அமைப்பாளர் சி.பி. அருண் பிரகாஷ், முன்னாள் மருதமலை திருக்கோவில் அறங்காவலர் சி.ஆர். ரவிச்சந்திரன், கழக நிர்வாகிகள் சி.ஏ. ராஜ்குமார், குமார் என்கின்ற எம்.ஆர். சீதாராமன், ராம்குமார், அங்கமுத்து, தி. மதன், ரா. சுதாகர், பே. சிவகுமார், இக்னேஷியஸ் சதீஷ், க. புவியரசு, சு. விவேகானந்தன், கரு சிவகுமார், மா. விஜயகுமார், மா. ஸ்ரீராம், சோலையார் ஆனந்தன், வெள்ளமலை கணேசன், மா. ரீகன், சி. சக்திவேல், உமர், சந்தோஷ், சித்திக், லியாண்டர், சியாம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக கோவையிலிருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.